அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய பிஆர் மேக்ஸ் அகாடமியில் பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பி, ஆர்ட்ஸ் டிஆர்பி, டிஎன்செட், டிஎன்பிஎஸ்சி கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன்ஸ் 504 கோட் மெர்ஜ்டு சிலபஸ், மேத்தமேட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ் காம்போ சிலபஸ். இந்த எக்ஸாமினேஷன்ஸ்க்கெல்லாம் ஆன்லைன் கோச்சிங் கொடுத்துட்ருக்கோம். இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். ரியல் அனாலிசிஸில் பவுண்டட் சீக்வன்ஸ் டெஃபினிஷன் பார்க்கலாம், எக்ஸாம்பிள்ஸும் பார்க்கலாம். ஒரு சீக்வன்ஸ் ஏ என்ன, முதல்ல நம்ம எப்போ பவுண்டட் அபவ் அப்படின்னு சொல்லுவோம்னா, அந்த சீக்வன்ஸில் இருக்கக்கூடிய எல்லா எண்களை விடவும் உங்களால் பெரியதாகவோ ஈக்குவலாகவோ இருக்கிற மாதிரி ஒரு ரியல் நம்பரை பார்க்க முடியணும். அந்த சீக்வன்ஸில் இருக்கக்கூடிய எந்த எண்ணை எடுத்துக்கிட்டாலும் அந்த எண்ணை விட பெரியதாகவோ ஈக்குவலாகவோ இருக்கிற மாதிரி ஒரு ரியல் நம்பரை முதல்ல உங்களால் பார்க்க முடியணும். அப்படி ஒரு ரியல் நம்பரை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அதுக்கு பெயர் தான் அப்பர் பவுண்ட் ஆஃப் த சீக்வன்ஸ். இப்படி ஒரு அப்பர் பவுண்ட் ஒரு சீக்வன்ஸுக்கு இருக்குமே ஆனால் அந்த சீக்வன்ஸுக்கு பெயர் தான் பவுண்டட் அபவ். நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அடுத்து இதை வச்சே நம்ம பவுண்டட் பிலோ அப்படியே சொல்லிடலாம். அப்போ எப்போ ஒரு சீக்வன்ஸை நம்ம பவுண்டட் பிலோன்னு சொல்லுவோம்னா, அந்த சீக்வன்ஸில் இருக்கக்கூடிய எல்லா எண்களை விடவும் சிறியதாகவோ அல்லது ஈக்குவலாகவோ இருக்கிற மாதிரி ஒரு ரியல் நம்பரை நம்மளால் பார்க்க முடியணும். இப்படி ஒரு ரியல் நம்பரை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த ரியல் நம்பருக்கு பெயர் லோயர் பவுண்ட். இந்த லோயர் பவுண்ட் ஒரு சீக்வன்ஸுக்கு இருக்குன்னா அந்த சீக்வன்ஸுக்கு பேர் பவுண்டட் பிலோ. இப்போ பவுண்டட் சீக்வன்ஸ்னால் என்னன்னு சொல்லுவோம். பவுண்டட் அபவும் பவுண்டட் பிலோவும் ஒரு சேர இருக்குமே ஆனால் போத் ரெண்டுமே இருக்கணும். அப்படிப்பட்ட சீக்வன்ஸை தான் நம்ம பவுண்டட் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பவுண்டட் சீக்வன்ஸை நம்ம இந்த மாதிரியும் கம்பைன் பண்ணி சொல்லலாம். ஒரு பாசிட்டிவ் ரியல் நம்பர் k greater than or equal to 0, மாடுலஸ் ஆஃப் an less than or equal to k for all n. சீக்வன்ஸில் இருக்கக்கூடிய எல்லா டேர்ம்ஸுமே நீங்கள் ஒரு an ஒரு nth டேர்ம் எடுத்தீங்கன்னா ஃபார் ஆல் n சொல்லிட்டாங்க. அப்போ a1 a2 எல்லா டேர்ம்ஸ்க்குமே இந்த விதி பொருந்தணும். ஸோ இது பவுண்டடை கம்பைன் பண்ணி நம்ம இப்படி சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். கன்சிடர் த சீக்வன்ஸ் 1 1/2 1/3 இப்படி போய்கிட்டே இருக்குது. இவங்க எல்யூபி ஜிஎல்பின்னு ஒன்று எழுதியிருக்கிறாங்க. அது என்னென்னு நான் சொல்கிறேன். எல்யூபினா லீஸ்ட் அப்பர் பவுண்ட், ஜிஎல்பினா கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட். ஓகே, இந்த சீக்வன்ஸில் இருக்கக்கூடிய எண்கள் எல்லாத்தையும் விட பெரியதாக ஒரு ரியல் நம்பர் என்ன அப்படின்னு நான் கண்டுபிடிச்சேன்னா அது நம்பர் 1 தான். இந்த 1 பார்த்தீங்கன்னா இந்த 1 கூட மட்டும் ஈக்குவாலிட்டியை மேக் பண்ணும். மற்றபடி எல்லாம் உங்களுக்கு 1 வந்து கிரேட்டர் தென் ஹாஃப் தான், 1 கிரேட்டர் தென் 1/3 தான். ஸோ 1 வந்து என்னுடைய அப்பர் பவுண்டு தான். அப்புறம் எதுக்கு 1 வந்து எல்யூபின்னு எழுதியிருக்கிறாங்க. நம்ம ஒன்று கவனிச்சோன்னா தெரியும், இந்த சீக்வன்ஸுக்கு 1 மட்டுமல்ல அப்பர் பவுண்ட். 1ஐ விட எதெல்லாம் பெரிதாக இருக்கிறதோ அனைத்தும் அப்பர் பவுண்டு தான். இந்த ரியல் லைனில் இந்த இடத்துல 1 இருக்குது. இந்த 1 அப்பர் பவுண்ட் நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா. இந்த 1 அப்பர் பவுண்ட்ங்கிறத தாண்டி இந்த 1ஐ விட பெரிய எண்கள் எதெல்லாம் இந்த ரியல் லைனில் இருக்கிறதோ அனைத்தும் அப்பர் பவுண்டு தான். அதாவது 1க்கு அடுத்த நம்பர் என்ன நீங்கள் இந்த இடத்துல ரியல் லைனில் பார்க்குறீங்களோ அதில் இருந்து இது எல்லாமே இதுக்கு அப்பர் பவுண்ட்ஸ் தான். அப்போ அப்பர் பவுண்ட்ஸில் எது லீஸ்டாக இருக்குது? நான் என்ன சொன்னேன், 1 அண்ட் 1+ எல்லாமே அப்பர் பவுண்ட்ஸ் தான் சொன்னேன். இந்த அப்பர் பவுண்ட்ஸில் எது லீஸ்ட்டு? இப்போ 1ஐ விட பெரிய எண்கள் அனைத்தும் அப்பர் பவுண்ட், அதில் எது லீஸ்ட்டு? 1 தான் லீஸ்ட்டு. அப்போ அப்பர் பவுண்டு கூட்டத்தில் எது லீஸ்ட்டாக இருக்குதோ அதுக்கு பேர் தான் லீஸ்ட் அப்பர் பவுண்ட். ஸ்டாண்டர்ட் அப்ரிவியேஷன் தான் எல்யூபி. ஸோ 1 வந்து இதில் லீஸ்ட் அப்பர் பவுண்ட். சரி, இந்த சீக்வன்ஸோட லோயர் பவுண்டு என்ன? இங்கே இருக்கக்கூடிய எண்கள் எல்லாத்தையும் விட சிறியதாகவோ அதை அல்லது ஏதாவது ஒரு எண் கூட ஈக்குவாலிட்டி மேக் பண்ணுற மாதிரி ஒரு ரியல் நம்பர் நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டிப்பாக 0 பொருந்தும். 0 விட 1 பெருசு, 0 விட ஹாஃப் பெருசு, 0 விட 1/3 பெருசு. ஸோ கண்டிப்பாக 0 லோயர் பவுண்ட். இதை நம்ம ஒத்துக்கலாம். ஒரு ரியல் நம்பர் 0 வந்து இதுக்கு லோயர் பவுண்ட். 0 மட்டுமல்ல, 0வை விட சின்ன எண் எல்லாமே, அதாவது 0- எல்லாமே இதுக்கு லோயர் பவுண்டு தான். நம்ம ரியல் லைனில் 0 இருக்குது இல்லை, 0 அண்ட் 0க்கு லெஃப்டில் இருக்கக்கூடிய அனைத்து எண்களுமே இந்த சீக்வன்ஸுக்கு லோயர் பவுண்டு தான். ஸோ இந்த லோயர் பவுண்ட் கூட்டத்தில் எது பெருசு? இந்த லோயர் பவுண்ட் வந்து நம்ம 0ன்னு முதல்ல பார்த்த உடனே சொல்கிறோம். அப்புறம் யோசிக்கிறோம், 0 மட்டும்தான் லோயர் பவுண்டா? ரியல் லைனில் அந்த 0க்கு கீழே இருக்கக்கூடிய லெஃப்டில் இருக்கக்கூடிய அனைத்து ரியல் எண்களுமே ரியல் நம்பர்ஸுமே இதுக்கு என்னது தான்? லோயர் பவுண்டு தான். இந்த லோயர் பவுண்ட் கூட்டத்தில் எது பெருசு? அதுக்கு பேர் கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட்.
லோயர் பவுண்ட் இருந்துட்டாலே பவுண்டட் பிலோ, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்த லோயர் பவுண்ட் கூட்டத்தில் எது பெருசு, அதுக்கு பேர் தான் கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட். ஸோ ஜீரோவுக்கு இடதுபுறத்தில் இருக்கக்கூடிய, ஜீரோவுக்கு லெஃப்டில் இருக்கக்கூடிய அனைத்து ரியல் நம்பர்ஸுமே இதுக்கு லோயர் பவுண்டு தான். அதில் எது பெருசு, ஜீரோ தான் பெருசு. ஸோ அதுக்கு பேர் கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட். இந்த லீஸ்ட் அப்பர் பவுண்டை சுப்ரீமம்னும் கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்டை இன்ஃபீமம்னு சொல்கிறது வழக்கம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொன்னோம், இந்த சீக்வன்ஸுக்கு ஒரு அப்பர் பவுண்ட் இருக்குது, அது 1. இந்த சீக்வன்ஸுக்கு ஒரு லோயர் பவுண்ட் இருக்குது 0. 0 மட்டுமல்ல லோயர் பவுண்ட், ஜீரோவுக்கு லெஃப்டில் இருக்கக்கூடிய அனைத்து எண்களுமே லோயர் பவுண்ட் தான். 1 மட்டுமல்ல அப்பர் பவுண்ட், 1க்கு மேலே இருக்கக்கூடிய அனைத்து எண்களுமே அப்பர் பவுண்ட் தான். அந்த அப்பர் பவுண்டில் உங்களுக்கு லீஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 தான். அந்த லோயர் பவுண்ட்ஸில் எது கிரேட்டஸ்ட்னு பார்த்தீங்கன்னா 0 தான். ஸோ இது ஒரு பவுண்டட் சீக்வன்ஸ் தான். நெக்ஸ்ட்டு 1 2 3 nth டேர்ம் n இப்படி போய்கிட்டே இருக்குது. இந்த சீக்வன்ஸை பார்த்தாலே தெரியுது, 1ங்கிற நம்பர் வந்து இதுக்கு லோயர் பவுண்டாக இருக்குது. 1 1க்கு ஈக்குவலாக இருக்குது. அடுத்து 1 விட 2 பெருசாக இருக்குது. ஸோ லோயர் பவுண்ட் 1 அப்படிங்கிறது ஆபியஸாக தெரியுது. 1 மட்டுமல்ல லோயர் பவுண்ட், 1க்கு லெஃப்டாக இருக்கக்கூடிய, இந்த இடத்துல 1 இருக்குதுன்னா 1 லெஃப்ட்டு, இது 1 லெஃப்டாக இருக்கக்கூடிய எல்லாமே லோயர் பவுண்ட்ஸ் தான். ஸோ அதில் கிரேட்டஸ்ட் என்னன்னு பார்த்தா 1 தான். ஸோ இந்த சீக்வன்ஸோட கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட்லாம் 1 தான். இது பவுண்டட் பிலோவும் வந்துடுது. பவுண்டட் அபோவ் இருக்குமா, இந்த சீக்வன்ஸில் இருக்கக்கூடிய எல்லா எண்களையும் விட பெரியதாகவோ அல்லது ஏதோ கொஞ்சம் ஈக்குவாலிட்டி வர மாதிரி ஏதாவது ஒரு ரியல் நம்பரை நம்மளால் பார்க்க முடியுமானா கண்டிப்பாக பார்க்க முடியாது. எந்த ரியல் நம்பரையாவது சொல்லி இந்த ரியல் நம்பர் இந்த சீக்வன்ஸில் இருக்கக்கூடிய அனைத்து எண்களையும் டாமினேட் பண்ணுது, நம்ம ஒரு ரியல் நம்பரையும் கண்டுபிடிக்க முடியலை. அதனால் ஆப்ஷன் 2ல் இருக்கக்கூடிய சீக்வன்ஸ் வந்து நம்மளுக்கு பவுண்டட் அபோவ் வராது. செகண்ட் சீக்வன்ஸ். அடுத்து தேர்ட் சீக்வன்ஸ் பாருங்கள். இது வந்து சீக்வன்ஸ் -n கொடுத்துருக்குறாங்க. -1 -2 -3 nth டேர்ம் -n போய்கிட்டே இருக்குது. ஸோ இந்த சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா -1ங்கிற ரியல் நம்பர் இந்த சீக்வன்ஸில் இருக்கக்கூடிய எல்லா நம்பர்ஸையுமே டாமினேட் பண்ணுது. -1க்கு ஈக்குவலாக இருக்குது, -2 விட பெருசாக இருக்குது, -3 விட பெருசாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த சீக்வன்ஸுக்கு ஒரு அப்பர் பவுண்ட் -1ன்னு நம்ம சொல்லிக்கலாம். அதிலே லீஸ்ட் அப்பர் பவுண்ட், இந்த அப்பர் பவுண்ட் கூட்டத்திலே எது லீஸ்ட்னா -1. ஏன்னா -1 மட்டும் அப்பர் பவுண்ட் கிடையாது, -1 விட பெருசாக இருக்கிற எல்லாமே -1 -1 ப்ளஸ் எல்லாமே உங்களுக்கு என்ன தான் அப்பர் பவுண்ட் தான். இந்த அப்பர் பவுண்ட் கூட்டத்தில் லீஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது -1. ஸோ -1 லீஸ்ட் அப்பர் பவுண்ட் -1 -1 விட பெரிய எண்கள் எல்லாமே அப்பர் பவுண்ட் தான். ஸோ பவுண்டட் அபோவ். ஆனால் பவுண்டட் பிலோ இருக்குமா, இந்த சீக்வன்ஸில் இருக்கக்கூடிய எல்லா எண்களையும் விட ஒரு ரியல் நம்பர் சிறியதாகவோ அல்லது லெசன் அதை ஈக்குவாலிட்டி கூட இருந்திருக்கலாம். அப்படி ஒரு ரியல் நம்பரை நம்மளால் பார்க்க முடியுமானா கண்டிப்பாக முடியாது. ஏதாவது ஒரு ரியல் நம்பரை நம்ம சொல்லி இந்த ரியல் நம்பர் இந்த சீக்வன்ஸில் இருக்கக்கூடிய எல்லா எண்களையும் விட சிறியதாக இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? அப்படி ஒரு ரியல் நம்பரை நம்மளால் பார்க்கவே முடியலை. அதனால இது பவுண்டட் பிலோ வரலை. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் பவுண்டட் அபோவும் பவுண்டட் பிலோவும் வந்தால் தான் பவுண்டட். ஸோ இந்த செகண்டில் இருந்த சீக்வன்ஸும் சரி, தேர்டில் இருந்த சீக்வன்ஸும் சரி பவுண்டட் கிடையாது. ஏன்னா செகண்டில் உள்ளது வந்து பவுண்டட் அபோவ் வரலை, தேர்டில் உள்ளது பவுண்டட் பிலோ வரலை. அடுத்த சீக்வன்ஸ் பாருங்கள், 1 -1 1 -1 இந்த மாதிரி போய்கிட்டே இருக்குது. ஸோ கண்டிப்பாக 1ங்கிற நம்பர் இங்கே இருக்கக்கூடிய சீக்வன்ஸில் இருக்கக்கூடிய எல்லா நம்பரையும் விட பெருசாக இருக்குது. ஈக்குவாலிட்டியும் வருது. 1 1 1க்கெல்லாம் ஈக்குவாலிட்டி வருது. -1 -1 -1 மெம்பர்ஸ்க்கெல்லாம் இது பெருசாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ஈக்குவாலிட்டியும் வந்துக்கலாம், டாமினேட்டும் பண்ணிக்கலாம். அது அப்பர் பவுண்ட் நம்ம சொல்லிக்கலாம். 1 அப்பர் பவுண்ட். -1 லோயர் பவுண்டா? கண்டிப்பாக -1 லோயர் பவுண்ட் தான். ஏன்னா இந்த -1 வந்து -1 மெம்பர்ஸ் கூடலாம் ஈக்குவாலிட்டியை மேக் பண்ணும். 1 விட இது சின்னதாக இருக்கும், இந்த -1 சின்னதாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இது லோயர் பவுண்ட். வெறும் -1 மட்டும் லோயர் பவுண்ட் இல்லை, -1 -1 விட சின்ன எண்கள் எல்லாமே லோயர் பவுண்ட் தான். வெறும் 1 மட்டும் அப்பர் பவுண்ட் கிடையாது, 1 1க்கு மேலே இருக்கக்கூடிய அனைத்து எண்களுமே அப்பர் பவுண்ட் தான். ஸோ இந்த அப்பர் பவுண்ட் கூட்டத்தில் எது லீஸ்ட்னு பார்த்தா 1, அதுக்கு பேர் LUB. லோயர் பவுண்ட் கூட்டத்தில் எது பெருசு அப்படின்னு பார்த்தா -1, அதுக்கு பேர் கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட். ஸோ இந்த சீக்வன்ஸ் பவுண்டட் அபோவும் வருது, பவுண்டட் பிலோவும் வருது. அதனால் இது ஒரு பவுண்டட் சீக்வன்ஸ். ஸோ ஃபோர்த்து எக்ஸாம்பிளில் இருக்கக்கூடிய சீக்வன்ஸ் ஒரு பவுண்டட் சீக்வன்ஸ். அடுத்து கான்ஸ்டன்ட் சீக்வன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 2, 2, 2, 2ன்னு ஒரு சீக்வன்ஸ் இப்படி போய்கிட்டே இருக்குது. nth டேர்ம் 2 போய்கிட்டே இருக்குது. இப்போ இந்த சீக்வன்ஸில் இருக்கக்கூடிய எல்லா எண்களையும் விட ஒரு ரியல் நம்பர் டாமினேட் பண்ணுற மாதிரி பார்த்தோன்னா எல்லாமே 2 2 2 2 2வாகவே தானே இருக்குது. ஸோ 2ன்னு ஒரு ரியல் நம்பர் ஈக்குவாலிட்டி மேக் பண்ணுறத கூட நம்ம சொல்லிக்கலாம் தானே. நீங்கள் அப்பர் பவுண்ட் டெஃபினிஷனும் சரி, லோயர் பவுண்ட் டெஃபினிஷனும் சரி, நீங்கள் டிஃபைன் பண்ணும்போது அங்கே ஈக்குவாலிட்டி கூட இருந்துக்கலாம். ஸோ தாராளமாக நம்ம 2 அப்பர் பவுண்டும் கன்சிடர் பண்ணிக்கலாம், 2 லோயர் பவுண்டும் கன்சிடர் பண்ணிக்கலாம். 2 மட்டும் அல்ல அப்பர் பவுண்ட், 2 அண்ட் அபவ் 2 எல்லாமே அப்பர் பவுண்ட் தான்.
டூவும் டூவுக்கு மேலே இருக்கக்கூடிய எல்லாமே இதுக்கு என்ன தான் அப்பர் பவுண்ட் தான். அது மாதிரி டூ மட்டும் லோயர் பவுண்ட் இல்லை, டூவும் டூவுக்கு கீழே இருக்கக்கூடிய, அதாவது டூ லெஃப்டில் இருக்கக்கூடிய எல்லாமே இதுக்கு லோயர் பவுண்ட் தான். ஸோ லோயர் பவுண்ட் கூட்டத்தில் எது பெருசு, கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் என்னது, டூ தான். அப்பர் பவுண்ட் கூட்டத்தில் எது லீஸ்ட்டு, அது டூ தான். ஸோ கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்டும் லீஸ்ட் அப்பர் பவுண்டுமே உங்களுக்கு டூ தான். ஸோ ஒரு சீக்வன்ஸ் கான்ஸ்டன்ட் சீக்வன்ஸாக இருக்கிற பட்சத்தில் அதனுடைய கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்டும் லீஸ்ட் அப்பர் பவுண்டும் சேம் தான். எனிஹாவ் அது பவுண்டட் சீக்வன்ஸ், அப்பர் பவுண்ட் இருந்துருச்சு தானே, லோயர் பவுண்ட் இருந்துருச்சு தானே. ஸோ அது ஒரு பவுண்டட் சீக்வன்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பவுண்டட் சீக்வன்ஸ்னால் என்னங்கிறத தெளிவாக பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸில் கண்டினியூ பண்ணுவோம்.